வணக்கம். இன்றைய நமது உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூலம் திருவள்ளுவர் எழுதின ஒரு குறிப்பிட்ட திருக்குறள். அந்த குறள் இதுதான்: வரியார்க்கொன்று ஈவதே ஈகை மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை நீரது துடைத்து. இதுல ஈகை அப்படிங்கறத பத்தி வள்ளுவர் என்ன சொல்றார், ஏன் இவ்ளோ திட்டவக்கமா சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் வாங்க. நீங்க திருக்குறள் படிச்சிருப்பீங்க, ஆனா இந்த வரையறைய கவனிச்சிருக்கீங்களா? ஆமா, நிச்சயமா. இது ஈகைக்கு ஒரு ரொம்ப தெளிவான, அதே சமயம் கொஞ்சம் யோசிக்க வைக்கிற மாதிரி ஒரு வரையறைய கொடுக்குது. அதாவது அதோட நேரடி பொருள் என்னன்னா, வறியவர்களுக்கு, அதாவது உண்மையிலே கஷ்டப்படுபவர்களுக்கு ஒன்னு கொடுக்கறது மட்டும்தான் உண்மையான ஈகை. சரி, அப்போ மத்தவங்களுக்கு கொடுக்கறதெல்லாம் ஈகையே இல்லையா? அப்படி என்ன வித்தியாசம்? ஆமா, வள்ளுவர் அப்படிதான் சொல்றார். ஏன் அப்படி? அந்த குறி எதிர்ப்பை நீரது துடைத்துன்னு சொல்றாரே, அதோட அர்த்தம் என்ன? அதுதான் முக்கியமான பாயிண்ட். குறியெதிர்ப்பை நீர் துடைத்து அப்படின்னா, ஏதோ ஒரு பயனை எதிர்பார்த்து செய்யற ஒரு தன்மை அதுல இருக்குன்னு அர்த்தம். இங்க வள்ளுவர் கொடுக்கறதோட நோக்கத்தை பார்க்கிறார். வறியவருக்கு கொடுக்கும்போது அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது திரும்ப கிடைக்கும்னு நாம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி இல்லையா? ஆமா, உண்மைதான். அது அவங்களோட தேவை, நம்மளோட கருணை, இதை அடிப்படையா வச்சு செய்யறது. ஆனா மத்தவங்களுக்கு கொடுக்கும்போது அது புகழுக்காக இருக்கலாம், இல்ல நன்றி பாராட்டுவாங்கன்னு இருக்கலாம், இல்ல பின்னால நமக்கு அவங்க உதவுவாங்கன்னு இருக்கலாம். ஏதோ ஒரு குறி, அதாவது ஒரு நோக்கம், ஒரு எதிர்பார்ப்பு அதுல மறைஞ்சிருக்க வாய்ப்பு அதிகம்னு சொல்றார். ஓஹோ, புரியுது புரியுது. அப்போ நாம தினமும் செய்யற பல உதவிகள், நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு செய்யறது, இதெல்லாம் வள்ளுவர் கணக்குப்படி உண்மையான ஈகை ஆகாதா? இது கொஞ்சம் யோசிக்க வைக்குதுல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? இது நம்ம நல்ல செயல்களை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி ஆகிடாதா? தூண்டுதுன்னு சொல்லலாம். வள்ளுவர் மத்த உதவிகள் தப்புன்னு எங்கேயும் சொல்லல. ஆனா ஈகைங்கிற வார்த்தைக்கு ஒரு மிக உயர்ந்த, ஒரு தன்னலமற்ற இடத்தை அவர் கொடுக்க நினைக்கிறார். தன்னலமற்ற நிலை. ஆமா, அதாவது எந்த விதமான பிரதிபலன் எதிர்பார்ப்பும் கொஞ்சம் கூட கலக்காத ஒரு தூய்மையான குடைநிலை அது. வறியோர்களுக்கு கொடுக்கும்போது அந்த தன்னலமற்ற நிலை இயல்பாவே அமைஞ்சிடுதுங்கிறது அவரோட கருத்து. சரி, அந்த தன்னலமற்ற நிலைய இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? ஏன் வறியவர்களுக்கு கொடுக்கறது மட்டும் அந்த மாதிரி இருக்கு? பாருங்க, வறியவர்னா யாரு? அடிப்படை தேவைக்கே கஷ்டப்படுறவங்க. அவங்களுக்கு நாம ஒன்னு கொடுக்கும்போது அவங்க கிட்ட இருந்து நமக்கு ஏதாவது திரும்ப கிடைக்கும்னு நம்ம பொதுவா நினைக்க மாட்டோம். கொடுக்கறது தான் அங்க முக்கியம். ஆமா, சுட்டி காட்டுறாரு. உண்மையான ஈகையில கொடுக்கற மனசும் வாங்குறவரோட நிலையும் மட்டும்தான் இருக்கும். நடுவுல எந்த எதிர்பார்ப்பும் இருக்காது. கேக்கும்போது இது ரொம்ப உயர்வான ஒரு கொள்கையா தெரியுது. ஆனா நடைமுறையில சுத்தமா எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம நம்மால செய்ய முடியுமா? இது மனுஷ இயல்புக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமா அது ஒரு சவால் தான். வள்ளுவர் ஒரு இலட்சிய நிலைய சொல்றார். அந்த இலக்கை நோக்கி நாம முயற்சி பண்றதே ஒரு அறமான வாழ்க்கை முறை. 100% பிரதிபலன் இல்லாம இருக்கிறது கஷ்டம்தான். ஆனாலும் நம்ம கொடை செயல்களோட நோட்டத்தை முடிஞ்ச வரைக்கும் தூய்மையா வச்சுக்க முயற்சி பண்ணணும்னு இந்த குறள் நம்மள தூண்டுது. குறிப்பா ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு நாம உதவி செய்யும் போது அந்த ஈகையோட உண்மையான தன்மையை நாம உணர முடியும். அது ஒரு பயிற்சி மாதிரி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓ, அப்போ இது வெறும் டெஃபினிஷன் மட்டும் இல்ல, இது ஒரு அறைகூவல், ஒரு வழிகாட்டுதல்னு சொல்லலாம் இல்லையா? நம்ம கொடுக்கறதோட தரத்தை நாமளே செக் பண்ணிக்க ஒரு அளவுகோல் மாதிரி. சரியா சொன்னீங்க. இது வெறும் தத்துவம் மட்டும் இல்ல, நடைமுறை வாழ்க்கைக்குமான ஒரு வழிகாட்டி. நம்ம கிட்ட உதவி கேட்கிற எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காம, உண்மையிலே வறுமையில இருக்கிறவங்களோட தேவையை உணர்ந்து பிரதிபலன் எதிர்பார்க்காம கொடுக்கறதோட முக்கியத்துவத்தை இது சொல்லுது. அப்படி செய்யும்போது தான் அந்த ஈகை என்ற பண்போட உச்சத்தை தொட முடியும்னு அவர் சொல்றார். இந்த உரையாடல் மூலமா அந்த குறளோட ஆழம் இப்போ இன்னும் நல்லா புரியுது. சுருக்கமா சொல்லணும்னா, ஈகைங்கிறது சும்மா கொடுக்கறது இல்ல. அது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம குறிப்பா வறியவங்களோட கஷ்டத்தை போக்குற ஒரு தூய செயல். மத்த கொடைகளும் நல்லதுதான், ஆனா அது ஈகைங்கிற அந்த உயர்வான நிலைக்கு வராது. இதுதான் வள்ளுவர் கருத்து. இறுதியா நீங்க யோசிக்கிற ஒரு விஷயம், இந்த குறளோட பார்வையில இப்ப நாம செய்யற தான தர்மங்கள், உதவிகள் இதெல்லாம் எப்படி இருக்கு? நம்மளோட உண்மையான நோக்கம் என்னவா இருக்குன்னு யோசிச்சு பார்க்க இந்த குறள் உங்களுக்கு எப்படி உதவுதுன்னு சிந்திச்சு பாருங்களேன். இந்த குறளை பற்றிய நமது இன்றைய இந்த ஆழமான பார்வையில் எங்களோடு இணைந்திருந்த உங்களுக்கு நன்றி.